மேசராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு வலி வேதனை சொல்லக்கூடிய இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால உங்களுக்கு சில சமயங்களில் இந்த கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சில டிசிஷன் மேக்கிங்கில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய தன்மை, இதனால் உங்களுக்கு ஒரு வகையில் மன அழுத்தங்கள் பிரஷர்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி 12ஆம் தேதி என்று உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் குருவினுடைய வீட்டில் போய் அமர்வது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. அப்போ கடந்த சில மாதங்களாக எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நினைத்தது நடக்கலை, தொட்டது தொடங்கலை, ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் அனைத்திலும் விடுதலை பெறக்கூடிய அமைப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு தனது பாக்கிய பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போது உங்கள் ராசிநாதன் வலிமை பெறுகிறார். அப்போது பாக்யாதிபதியும் பார்த்தீங்கன்னா வலிமை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால், அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடன் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி இணைந்திருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அப்போ கடந்த காலத்தில் எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டு பல போராட்டங்களை சந்தித்து கொண்டு உடலளவிலும் மனதளவிலும் அதாவது கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதாவது 12ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு உத்வேகத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அப்போ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராகுவினுடைய பிடியில் இருந்து கிரக தோஷத்துடன் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தர முடியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குருவும் வக்ரம் பெற்று இருந்தார். ஆனால் இந்த மாதம் அதாவது மார்கழி 16ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து தனது முழு ஒளி பலத்துடன் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தையும் அதே சமயத்தில் திருமண ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் நல்ல பல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள். அப்படித்தான் என்ன பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னா, முதலில் குழந்தை பாக்கியம். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அதுக்கான முயற்சி எடுத்து பலனடைக்கல, அதற்கான பல செலவுகளை செய்து கொண்டிருந்தோம், பிரயோஜனம் படலை அப்படின்னு இருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சந்தோஷத்தை மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்ததோ, சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்தில் இருந்ததோ, அது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்தது. குழந்தைகள் ஒரு இடத்தில் இருந்தாங்க, அல்லது உங்கள் சொல்படி கேட்கல, குழந்தையினுடைய படிப்பு கூட சுமாராக தான் இருந்தது, ஒரு நல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலையை அமைக்க முடியல, அல்லது அவர்கள் தன்னை விட்டு ஒரு வெளியில் இருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைகளால் ஒரு மன கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் இப்போ இந்த குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள், இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஒரு நல்ல மார்க் வாங்கணும், ஒரு நல்ல அதாவது இன்னார் என்று குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது கடவுளினுடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ என்ன பிரார்த்தனை வைத்திருக்கிறீர்களோ அந்த பிரார்த்தனைகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் நீங்கள் குலதெய்வம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள்,
புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அந்த சனி பகவானும் அந்த குருவை பார்க்கிறார். அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுகின்ற இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், தர்ம சிந்தனை என்பது மேலோங்கும். தொழிலில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்களுக்காக நிதி உதவி செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு. ஒரு தொழில் இருக்கிறவர்கள் கூட இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால வெளிநாட்டு சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. யாரெல்லாம் வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் அங்கேயே செட்டில் ஆகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற மேசராசி என்பர்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான நிறைவேற்றக்கூடிய தன்மைகள், அதே சமயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும், அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வலிமையாக இருந்து உங்கள் ராசியில் பார்க்கின்ற காரணத்தால் தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழில் இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு இருக்கும். சமூக பணியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் இடத்தை, அதாவது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தனது 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு, அதை பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதாவது தன்னுடைய ஸ்டேட்டிலிருந்து அதர் ஸ்டேட்டுக்கு பிரயாணம் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள், மன மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் இசைத்துறை சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மைகள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கும் தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல ஒரு உத்வேக வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால், அதாவது தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி இருக்கின்ற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்துடன், அதாவது ஒரு உயர்வை தரக்கூடிய, நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும், அரசு சார்ந்த துறையில் எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. இந்த பேக் எக்ஸாம், அதாவது ஒரு வங்கியில் தான் நான் பணியாற்றணும் என்று அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருப்பவர்களுக்கு உத்வேகத்தை தந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கப்பெறுகிறது. கேது பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அல்லவா, உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கும் போது, அதாவது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும், அதாவது கடனை ஒழிக்கும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், எதிர்ப்பு பகை இருந்தாலும் அதை எதிர்த்து அதிலிருந்து வெற்றி பெற்று, அதாவது உங்களுக்கு எதிர்ப்பாளர்களை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி, என புதன் வீட்டில் இருக்கார்லவா, அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் தீட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா
இந்த மார்கழி மாதம் 9ஆம் தேதி என்று 8ஆம் இடத்துல வந்து அமர்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள், அப்போ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஆனால் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது அதாவது 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எங்கேயாவது பணம் கொடுத்து வைத்து அந்த பணத்தால் சில வலிகள் வேதனைகள் பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து அந்த பணம் உங்களுக்கு மீட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடத்தில் அந்த சுக்கிரன் வந்து அமருகின்ற அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அதாவது வெளியில் போய் வேலை பார்க்கணும், ஆனால் 8ஆம் இடம் அதாவது 8ஆம் இடம் சுபத்துவமாகின்ற காரணத்தால் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால், அதாவது 10க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தொழிலில் வேலையில் ஒரு சிலருக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ஸோ ஆக மொத்தம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்களில் ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.